வணக்கம். ஆச்சார்யா கல்வி குழும செய்திகள். ஆச்சார்யா சிக்ஷா மந்திர் வில்லியனூர் மாணவன் ராஜா ஆர்யா சிலம்பாட்ட போட்டியில் பங்கேற்று முதல் இடத்தை பெற்றுள்ளார். ஆச்சார்யா சிக்ஷா மந்திர் வில்லியனூர் பள்ளியின் 4ஆம் வகுப்பு மாணவன் ராஜா ஆர்யா கரிகால சோழன் சிலம்பாட்ட கழகம் நடத்திய 8வது மாநில சிலம்பாட்ட போட்டியில் பங்கேற்று முதல் இடத்தை பெற்றுள்ளார். ஆச்சார்யா சிக்ஷா மந்திர் திருச்சி பள்ளியின் மாணவி ராணி தன்ஷிகா பாடல் போட்டியில் முதல் இடத்தை பெற்றுள்ளார். ஆச்சார்யா சிக்ஷா மந்திர் திருச்சி பள்ளியின் 2ஆம் வகுப்பு மாணவி ராணி தன்ஷிகா திருச்சிவில் நடைபெற்ற மாண்புமிகு கலைஞர் கலாச்சார போட்டி 2024இல் கலந்து கொண்டு பாடல் போட்டியில் முதல் இடத்தை பெற்றுள்ளார். ஆச்சார்யா சிக்ஷா மந்திர் ஆலப்பாக்கம் பள்ளியின் மாணவர்கள் பல்வேறு போட்டிகளில் கலந்து கொண்டு வெற்றி பெற்றுள்ளனர். ஆச்சார்யா சிக்ஷா மந்திர் ஆலப்பாக்கம் சென்னை பள்ளியின் மாணவர்கள் பல்வேறு போட்டிகளில் கலந்து கொண்டு வெற்றி பெற்றுள்ளனர். 1ஆம் வகுப்பு மாணவர் ராஜா ரெங்கநாதன் CBTKA மையத்தில் நடைபெற்ற கராத்தே போட்டியில் கலந்து கொண்டு எல்லோ பெல்ட் வென்றுள்ளார். மேலும் 1ஆம் வகுப்பு மாணவர் ராஜா சாஸ்வத் கிரியேட்டிவ் பாஸ்டல்ஸ் அமைப்பின் சார்பில் நடைபெற்ற வரைகலை மற்றும் நிறமளிப்பு போட்டியில் கலந்து கொண்டு 2ஆம் இடத்தை வென்றுள்ளார். ராணி யாஷினி ஃப்ளையிங் பெதர்ஸ் அமைப்பின் சார்பில் நடைபெற்ற இன்ட்ராமியூரல் டோர்னமெண்ட் போட்டியில் கலந்து கொண்டு வெற்றியாளராக அறிவிக்கப்பட்டுள்ளார். ஆச்சார்யா ஸ்ரீ சம்பூர்ண வித்யாலயம் பள்ளியின் மாணவர் ராஜா சபரி தேசிய அளவிலான ஹேண்ட்பால் போட்டியில் பங்கேற்றார். ஆச்சார்யா ஸ்ரீ சம்பூர்ண வித்யாலயம் பள்ளியின் மாணவர் 8ஆம் வகுப்பு மாணவர் ராஜா சபரி 68வது தேசிய அளவிலான ஹேண்ட்பால் போட்டியில் பங்கேற்றார். இந்த போட்டி சத்தீஸ்கர் மாநிலத்தில் பள்ளி கல்வி இயக்கம் மற்றும் பள்ளி விளையாட்டு கூட்டமைப்பு சார்பில் நடத்தப்பட்டது. ஆச்சார்யா சிக்ஷா மந்திர் ஆலப்பாக்கம் மாணவர்கள் தேசிய அபாக்கஸ் ஒலிம்பியாடில் கலந்து கொண்டு வெற்றிகளை பெற்றுள்ளனர். ஆச்சார்யா சிக்ஷா மந்திர் ஆலப்பாக்கம் சென்னை பள்ளியின் மாணவர்கள் 8வது தேசிய அபாக்கஸ் ஒலிம்பியாடில் கலந்து கொண்டு சிறப்பான வெற்றிகளை பெற்றுள்ளனர். இதில் 1ஆம் வகுப்பு மாணவர்கள் ராஜா அஜய் ராஜா தஸ்வின் ராஜா மிதிலேஷ் ஆகியோர்கள் வெற்றி பெற்று பள்ளியின் பெருமையை உயர்த்தியுள்ளனர். பெண்கள் ஆக்கி விளையாட்டுப் போட்டியில் ஆச்சாரிய ஸ்ரீ சம்பூர்ணா வித்யாலயம் பள்ளி மாணவிகள் அணி 3ஆம் பரிசு பெற்றுள்ளனர். 19 வயதுக்குட்பட்ட பெண்கள் ஆக்கி விளையாட்டுப் போட்டி ஆச்சாரிய தொழில்நுட்ப கல்லூரியில் கலைஞர் கருணாநிதி அரசு பள்ளி சார்பாக நடைபெற்றது. இப்போட்டியில் ஆச்சாரிய ஸ்ரீ சம்பூர்ணா வித்யாலயம் பள்ளி மாணவிகள் அணி கலந்து கொண்டு சிறப்பான விளையாடி 3ஆம் பரிசு பெற்றுள்ளனர். ஆச்சாரிய சிக்ஷா மந்திர் வில்லியனூர் மாணவிகள் ரீஜனல் அளவிலான பட்டம் குவிஸ் போட்டியில் முதல் இடம் பிடித்துள்ளனர். ஆச்சாரிய சிஷா மந்திர் வில்லியனூர் பள்ளி 7ஆம் வகுப்பு மாணவிகள் ராணி யாழினி மற்றும் ராணி ஸ்ரீவர்ஷினி ஆகியோர்கள் ரீஜனல் அளவிலான பட்டம் குவிஸ் போட்டியில் முதல் இடம் பிடித்துள்ளனர். மேலும் அதே போட்டியில் 8ஆம் வகுப்பு மாணவிகள் ராணி அக்ஷயா மற்றும் ராணி கனிஷ்கா 2ஆம் இடம் பிடித்துள்ளனர். ஆச்சார்யா பால சிக்ஷா மந்திர் தேங்காய்திட்டு பள்ளியின் மாணவி ராணி நந்தினி போஸ்டர் தயாரிப்பு போட்டியில் பங்கேற்று சிறப்பான திறமையை வெளிப்படுத்தினார். ஆச்சார்யா பால சிக்ஷா மந்திர் IID ஜிப்மர் கேம்பஸ் தேங்காய்திட்டு பள்ளியின் மாணவி ராணி நந்தினி ட்ரீம்ஸ் 2024 மாவட்ட அளவிலான போஸ்டர் தயாரிப்பு போட்டியில் பங்கேற்று சிறப்பான திறமையை வெளிப்படுத்தினார். போட்டி தலைப்பு கல்வியின் மூலம் டெங்கு குறைப்பு. ராணி நந்தினியின் படைப்பு டெங்கு தடுப்பு விழிப்புணர்வை பிரமாண்டமாக பிரதிபலித்தது. அவரின் கலை திறனுக்கும் சமூக விழிப்புணர்வுக்கும் பள்ளி நிர்வாகம் பாராட்டுகளை தெரிவித்துள்ளது. ஆச்சார்யா கலை மற்றும் அறிவியல் கல்லூரி NSS மாணவர்கள் தி கான்ஸ்டிடியூஷன் டேயில் பங்கேற்றனர். ஆச்சார்யா கலை மற்றும் அறிவியல் கல்லூரி NSS மாணவர்கள் தி கான்ஸ்டிடியூஷன் டே ராலி இல் ஆர்வமாக பங்கேற்றனர். இந்த விழிப்புணர்வு நிகழ்வு அம்பேத்கர் மணிமண்டபம் முதல் காந்தி சிலை புதுச்சேரி வரை நடைபெற்றது. இந்த ஊர்வலத்தின் மூலம் இந்திய அரசியலமைப்பின் கண்ணியமான கொள்கைகளையும் அடிப்படைகளையும் உறுதி செய்து மக்கள் மத்தியில் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. ஆச்சார்யா சிக்ஷா மந்திர் வில்லியனூர் பள்ளியின் மாணவி ராணி ரிதிகா சதுரங்கப் போட்டியில் பங்கேற்று சிறப்பாக விளையாடினார். ஆச்சார்யா சிக்ஷா மந்திர் வில்லியனூர் பள்ளியின் 3ஆம் வகுப்பு மாணவி ராணி ரிதிகா மாவட்ட அளவிலான சதுரங்கப் போட்டியில் 8 வயதிற்குட்பட்டோர் பிரிவில் பங்கேற்று சிறப்பாக விளையாடினார். அவரது திறமையான ஆட்டத்தால் 5 புள்ளிகளிலிருந்து 2 புள்ளிகள் பெற்று பதக்கம் பெற்றார். புதுச்சேரி மற்றும் தமிழகத்தில் உள்ள ஆச்சார்யா பள்ளியில் சாஃப்ரன் டே கொண்டாடப்பட்டது. புதுச்சேரி மற்றும் தமிழகத்தில் உள்ள ஆச்சார்யா பள்ளியில் சாஃப்ரன் டே கொண்டாடப்பட்டது. இந்த நிகழ்வின் மூலம் மாணவர்கள் இந்திய கலாச்சாரத்தில் முக்கியத்துவம் வாய்ந்த ஆரஞ்சு நிறத்தை பற்றி அறிந்து கொள்கின்றனர். வீரத்தையும் தியாகத்தையும் பிரதிபலிக்கும் இந்த நிறம் பற்றிய பலவற்றை குழந்தைகள் அறிந்தனர். நன்றி, வணக்கம்.